ஹலோ! நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில உள்ள ஜிடி நாயுடு சயின்ஸ் மியூசியத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ஜிடி நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில உள்ள சூலூர் தாலுகாவுக்கு பக்கத்தில உள்ள களங்களுக்கு பக்கத்தில காசியக்கொண்டம் ஊர்ல தான் பிறந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டுங்க. இவர் கண்டுபிடிக்காத ஒரு பொருட்களே கிடையாதுங்க. 100க்கும் மேற்பட்ட பொருட்கள வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா கண்டுபிடிச்சு, ஏழை மக்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அவரு சின்ன ஒரு சைக்கிள்லேருந்து, பேனாவுலேருந்து, ஒரு கடிகாரத்திலேருந்து, மோட்டார்லேருந்து, கிரைண்டர்லேருந்து, மிக்ஸிலேருந்து இவர் கண்டுபிடிக்காத பொருட்களே கிடையாதுங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம பயன்படுத்தின ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்ட பேனாக்கள்லேருந்து, இன்றைக்கு பயன்படுத்தப்படும் பேனாக்கள் வரலையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அடுத்து பயன்படுத்தப்பட்ட கடிகாரத்திலேருந்து ஒரு பெரிய கடிகாரத்தை வரலையும் நம்ம எவ்வளவு கடிகாரம் நம்ம இன்னைக்கு வரலையும் மாறி இருக்கோம் அப்படிங்கிறத இந்த பிக்சரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்கனுங்களா. நம்ம சாதாரணமாக காட்டுறாரு பாருங்க. அந்த கடிகாரம் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத, இன்றைய காலகட்டம் வரலையும் எப்படி மாறி இருக்கும் அப்படிங்கிறத இது நம்ம பார்க்க முடியுங்கனுங்களா. அதோடு இல்லாமல் நம்ம ஆரம்ப கட்டத்துலேருந்து இன்றைக்கி நம்ம வந்து சயின்ஸில் எப்படி முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறத இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் போனாக்கா உங்களுக்கு தானாக ஆசை வருங்கனுங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்மாவை சார் காட்டுறாருங்களா. அதோடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக் எனர்ஜி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, டைனமோலியாக ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத நம்ம சார் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்களா. நீங்களும் இந்த மியூசியத்துக்கு போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்களும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுங்கிற எண்ணம் தானாக உங்களுக்கு வருங்கனுங்களா. இவர் தான் உங்களுக்கு ஜிடி நாயுடு. அவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதோடு இல்லாமல் இந்த ஜிடி நாயுடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப காலத்திலேருந்து எப்படி ஒரு 3 கால் சைக்கிள்லேருந்து ஒரு 4 வீல் சைக்கிள் வரலையும் அவர் கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத நம்ம சார் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்களா. அதோட அந்த வீல் எப்படி ரொட்டேட் ஆகிறது, எப்படி டேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம சார் நம்ம காட்டுறாரு பாருங்களாம்மா. அதோடுமா பாமர மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சைக்கிள்லேயும் ஒரு மோட்டாரை பொருத்தி, அந்த மோட்டார் விலை குறைவாக பொருத்தி எப்படி நம்ம அந்த மோட்டார் சைக்கிளை ரன் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம சார் நம்ம காட்டுறாரு பாருங்க. அதோடு இல்லாமல் அவர் கண்டுபிடிக்காத மோட்டாரே இல்லைங்களா. அடுத்து காரோடைய இன்ஜின் பார்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சார் நம்ம காட்டுறாரு பாருங்கனுங்களா. அதுவும் இல்லாமல் எப்படி ஒரு காரில் இன்ஜின் ஒரு கீர் போடுறது அப்படிங்கிறதையும் நம்ம சார் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்கனுங்களா. அதோடு இவர் கண்டுபிடிக்காத அறிவியல் கண்டுபிடிப்புகளே இல்லை கணுங்களா. அடுத்தது எப்படி ஒரு இன்ஜின் ரன் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா. அடுத்தது ஒரு சஸ்பென்ஷன் உள்ள ஒரு இன்ஜின் காட்டுறாங்க. இந்த சஸ்பென்ஷனில் எப்படி வந்து சவுண்ட் இல்லாமல் எப்படி சாக்கப்சர் மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சார் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்கங்களா. அதோடு இல்லாமல் நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து பயன்படுத்தப்பட்ட சின்ன சின்ன கார்கள்லேருந்து இன்றைக்கி வரலையும் நூற்றுக்கணக்கான கார்களை இந்த கார் மியூசியத்துக்கு போனீங்கன்னாக்கா நீங்கள் பார்க்க முடியுங்கனுங்களா. பல ஆரம்ப காலத்தில் என்னென்ன கார் பயன்படுத்தணுங்கிறதையும், இன்றைய காலத்தில் பென்ஸ் கார் வரலையும் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும், இந்த ஆடி கார் பயன்படுத்துகிறதையும் இந்த மியூசியத்துக்கு போனால் பார்க்கலாங்கனுங்களா. பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கார் தான் இது பார்த்தீங்கன்னாக்கா. ஆரம்ப காலத்தில் 1960, 65 சிவாஜி படத்தில் பார்த்த கார் மாதிரியே இருக்குது பாருங்களா. அதோடு இல்லாமல் ஒரு பஸ்ஸு கம்பெனி நடத்தி அந்த பஸ்ஸுக்கு தேவையான அத்தனை பேர் பார்ட்ஸுகளும் அசம்பிள் பண்ணி கொடுத்து அந்த பஸ்ஸை அசம்பிள் பண்ணி கோயம்புத்தூர்லேருந்து பழனி வரலையும் விட்டவர் தான் நம்ம இந்த ஜிடி நாயுடுங்க. அந்த பஸ்ஸை இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த மாடல் எப்படி இருக்குன்னு பாருங்கனுங்களா, உங்களுக்கே தெரியும். நீங்களும் இது மாதிரி ஒரு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்கள் பயன்படுத்தக்கூடிய ஷூட்டிங் தேவையான பஸ்ஸுகளும் அவர் தயாரிச்சிருக்காருங்க ஆரம்ப காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கார் தெரியும். அந்த கார் வந்து இன்றைக்கி மாடல் காருங்க. இன்றைய மாடலில் எப்படி ஒரு கார் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த மியூசியத்துக்கு போனால் நம்ம பார்க்க முடியுங்கனுங்களா. அதோடு இல்லாமல் நீங்களும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், ஒரு அறிவியலர் ஆகணும்னாக்கா கண்டிப்பாக இந்த மியூசியத்துக்கு போங்க. தன்னால் உங்களுக்கு இந்த மியூசியத்தை பார்த்தாக்கா நீங்களும் ஒரு மயில்சாமி அண்ணாதுரை ஆகணும், ஒரு அப்துல் கலாம் ஆகணுங்கிற எண்ணம் தானாக உங்களுக்கும் வருங்கனுங்களா. நீங்கள் கண்டிப்பாக போங்க. நீங்கள் பெரிய அறிவியல் அறிஞர் ஆகலாம், ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம், ஒரு ஸ்பேஸு போகணுங்கிற ஆசை உங்களுக்கு தானாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.